தஸ்பீஹ் தொழுகை குறித்து விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்குறீங்க. கேள்வி எண் 2323. தஸ்பீஹ் தொழுகை என்ற பெயர்ல அதிகமான மக்கள் தொழக்கூடியவங்களா இருக்கிறாங்க. தஸ்பீஹ்ங்கிறது என்ன? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் இது போன்ற இந்த தஸ்பீஹ்கள். உதாரணமா ருக்கூல 15 தடவ, ருக்கூலருந்து எந்திரிச்ச பிறகு 10 தடவ அப்படின்ட்டு என்ன செய்றாங்கன்னா, தொழுவுறாங்க. அப்போ ஒரு அ ஒ ஒரு மொத்தமா ஒரு ரக்காத்துல 75 தஸ்பீஹ்கள் வரும். 4 ரக்காத் அப்படிங்கும்பொழுது 300 தஸ்பீஹ்கள் வரும். இப்படி வந்து ஓதி தொழுவுறாங்க. ஆனா தஸ்பீஹ் தொழுகை பற்றி ஹதீஸ்கள் இருக்கானாக்கா இருக்கு. அபு தாவூதுல இருக்கு, திர்மிதியில இருக்கு, மோஜமுல் கபீர், இப்னு மாஜா, பைஹக்கி, தபரானி நெறைய ஹதீஸ் நூல்கள்ல உண்டு. ஆனா என்ன கவனிக்கணும் அப்படின்னாக்கா, உ இவ்வளவு நூற்கள பதிவாகி இருந்தாலும் சரி, ஒரே ஒரு ஹதீஸு கூட இந்த தஸ்பீஹ் தொழுகை குறித்து நாம இப்ப தொழுவுறாங்களே இப்போ, அந்த மாரி ஒரே ஒரு ஹதீஸு கூட ஆதாரபூர்வமான ஹதீஸாக இல்லை. எனவே மார்க்கம் என்பது திருக்குரான் என்பது மார்க்கம். 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆதாரபூர்வமான சொல், செயல், அங்கீகாரம் தான் மார்க்கமாகுமே தவிர, மற்ற எதுவும் மார்க்கமாகாது. இது குறித்து வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களும் பலகீனம்ங்கிற காரணத்தினால, தஸ்பீஹ் தொழுகைன்ற ஒரு தொழுகையே மார்க்கத்தில இல்லை என்பதுதான் சரியான நிலைப்பாடு. இப்போ உங்களுக்கு இப்போ எதுவும் தேவை ஏற்படுதுன்னா, அல்லாஹ்விடத்தில நீங்க என்ன செய்யலாம்? வழக்கமா எல்லாருக்குமே தெரிந்த 2 ரக்காத் தொழுகைன்னு இருக்குல்ல, அந்த தொழுகைய தொழுங்க. அதில தொழுது நீங்க என்ன செய்யலாம்? சஜ்தால துவா கேட்கலாம், அத்தஹியாத்துல துவா கேட்கலாம். அது சும்மா நஃபில் தொழுகணும்னு நினைக்கிறீங்கன்னா, நஃபில் 2 ரக்காத் தொழுங்க. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்களே தவிர, ஆதாரப்பூர்வமான நபிமொழிகள்ல யாருக்குமே சந்தேகத்திற்கு இடம் இல்லாம பதிவு செய்யப்பட்டுள்ளதுல என்னது? நஃபில் தொழுகை 2 ரக்காத் தொழுகிறோம்ல அது. அந்த மாரி நம்ம வந்துட்டு எவ்வளோ வேணுமோ, அந்த மாரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தொழுதுக்கலாம். அதுல தடை கிடையாது. அதை நம்ம பின்பற்றலாமே தவிர, அதை தவிர்த்து விட்டு தஸ்பீஹ் தொழுகை அப்படிங்கிற க க வழிமுறை நாம எடுத்து நம்ம செயல்படுவதுங்கிறது அடிப்படை ஆதாரமற்ற ஒரு செயலா இருக்கு. எனவே தஸ்பீஹ் தொழுகைங்கிறது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றாக இருக்கு.